சீனா அமெரிக்காவுடன் வர்த்தக யுத்தத்தில் ஆதிக்கம் செலுத்துவது எப்படி? அமெரிக்கா வரி விதித்தாலும் சீனா பதிலடியை கடுமையாக கொடுக்க நினைப்பது எப்படி? அரிதான கனிமங்கள் ஏற்றுமதியை கட்டுப்படுத்துவது. இதுதான் சீனா கையில் எடுக்கும் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். இந்த கனிம ஏற்றுமதியை கட்டுப்படுத்தினால் அமெரிக்கா அலறுவது ஏன்? இந்த கனிமங்கள் இவை இரசாயன இயல்புகளில் கிட்டத்தட்ட ஒத்த தன்மையை கொண்டிருக்கின்றன. இதுதான் சீனா கையில் எடுத்த இந்த ஆயுதத்தினுடைய சாதகத்தன்மை. இவற்றின் பயன்பாடு என்பது பாதுகாப்புத்துறை, மின்னணு சாதனங்கள் போன்றவற்றில் ஒரு முக்கிய பங்கு வகிப்பதால் இவை உலகளாவிய விற்பனை வளங்கள் சங்கிலியில் முக்கியம் பெறுகின்றது. இந்த கனிம வளங்களை யார் வைத்திருக்கிறாரோ அவர்தான் ராஜா. அந்த ராஜா தான் சீனா. உலக அளவில் இந்த அரிதான கனிம சுரங்கத்தின் 60% மேலாகவும் சுத்திகரிப்பு திறனில் 90% மேலாகவும் தனது கட்டுப்பாட்டை சீனா வைத்துள்ளது என்றால் நம்ப முடிகிறதா? அது என்ன? எப்படி சாத்தியம்? அதுவும் சீனாவுக்கு மட்டும்? இது பற்றி அலசுகிறது இந்த தொகுப்பு. இந்த அரிதான கனிமங்கள் பூமியின் மேற்பரப்பில் பரவலாக இருந்தாலும் அதிகம் சுத்தமாகவும் மற்றும் செறிவுடனும் கிடைப்பது கடினம். ஏனெனில் இவற்றுடைய இரசாயன ஒற்றுமை பற்றி நாம் ஆராய்கின்ற போது, அதாவது 17 அரிய வகையான கனிமங்கள் உள்ளன. இவை எல்லாவற்றுக்கும் ஒரே மாதிரியான இரசாயன நடத்தை இருப்பதால் செயற்கை பிரித்தெடுப்பில் ஒன்றை ஒன்று பிரித்தெடுப்பது கடினம். மேலும் இவற்றினுடைய பண்புகளை நாம் பார்க்கின்ற போது இவை ஏன் உலகத்துக்கு முக்கியமானது என்று புரிய வரும். இவைகள் காந்தத்தன்மைகளை கொண்டிருக்கின்றன, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்பது. அதில் உள்ள அரிதான கனிமங்களான நியோடிமியம் மற்றும் டிஸ்பரோசியம் போன்றவை மிக வலுவான நிரந்தர காந்தங்கள் தயாரிக்க பயன்படுகின்றன. இவை மின்சார மோட்டார்கள், காற்றாலை டர்பைன்கள் போன்றவற்றுக்கு அவசியமானவை. இன்னும் சில கனிமங்கள் ஒளியியல் பண்புகள் கொண்டவை, ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்று அழைக்கப்படுபவை. யூரோப்பியம், டெர்பியம், எட்ரியம் ஆகியவை LED விளக்குகள், டிவி ஸ்கிரீன், லேசர்கள் போன்றவற்றில் உள்ள பாஸ்பர் பொருட்களை உருவாக்க பயன்படுகின்றது. இவை பிரகாசமான நிறங்களை கொடுக்கின்றன. இன்னும் சில ஊக்கி செயற்பாடை கொண்டவை. சேரியம் மற்றும் லந்தனம் இவைகள் பெட்ரோலியம் சுத்திகரிப்பிலும் வாகன எக்ஸோஸ்ட் சுத்திகரிப்பு அந்த அமைப்புகளிலும் பயன்படுத்தப்படுகின்றன. இன்னும் சில பெரும்பாலானவை அதிக தாக்குதிறன் தன்மை கொண்டவை. பெரும்பாலான இந்த கனிமங்கள் ஆக்சிஜன் மற்றும் ஈரத்துடன் மிக வேகமாக தாக்க முடியக்கூடியவை. எனவே இவற்றை கவனமாகவும் சேமிக்கவும் கையாளவும் தெரிந்திருத்தல் வேண்டும். உண்மையிலேயே இந்த கனிமங்கள் அரிதானவையாக என்று கேட்டால் இல்லை என்பதே பதில். உண்மையில் மிகவும் அரிதானவை அல்ல. ஆனால் இந்த கனிமங்களில் மற்ற கனிமங்களுடன் சேர்ந்து கலந்து இருப்பதாலும் அவற்றை பிரித்தெடுப்பது சிக்கலாக இருப்பதாலும் அதிக செலவான ஒரு டெக்னாலஜியாக இருப்பதாலும் தான் இவைகள் அரிதானவையாக முக்கியத்துவம் பெறுகிறது. எனவேதான் இவற்றினுடைய பயன்பாடு என்பது பாதுகாப்புத்துறை, மின்னணு சாதனங்கள் போன்றவற்றில் முக்கிய பங்கு வகிப்பதால் இவை உலகளாவிய அந்த விற்பனை வளங்கள் சங்கிலியில் முக்கியம் பெறுகிறது. இப்போது விஷயம் புரிந்திருக்கும். இந்த கனிம வளங்களை யார் வைத்திருக்கிறாரோ அவர்தான் ராஜா. அந்த ராஜா தான் சீனா. தொழில்நுட்ப ரீதியாக சுரங்கம் அகழ்வதற்கும் மற்றும் சுத்திகரிப்புக்கும் இந்த கனிமங்கள் கடினமானவை என்று நாம் பார்த்தோம் அல்லவா? இவை மின்னணு சாதனங்கள், மின்சார வாகனங்கள், காற்றாலை, சோலார் பேனல்ஸ் மற்றும் இராணுவ உபகரணங்கள் போன்ற உயர் தொழில்நுட்ப துறைகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று பார்த்தோம் அல்லவா? எனவே உலக தொழில்துறையில் இவை மிக முக்கியமானவை என்ற முடிவுக்கு வர முடியும். சீனா இந்த அரிதான கனிம சுரங்கத்தின் 60% மேலாகவும் சுத்திகரிப்பு திறனில் 90% மேலாகவும் தனது கட்டுப்பாட்டை வைத்துள்ளது என்றால் நம்ப முடிகிறதா? இந்த ஆதிக்கம் சீனாவுக்கு உலக வர்த்தக பேச்சுவார்த்தைகளிலும் மூலதன அரசியல் விவகாரங்களிலும் முக்கியமான ஒரு தாக்கத்தை வழங்குகிறது. இந்த அரிதான கனிமங்களை நம்பித்தான் நாம் அன்றாடம் பாவிக்கின்ற ஸ்மார்ட் போன்கள், மின்சார வாகனங்கள், காற்றாலை
மற்றும் சோலார் பேனல்ஸ் மற்றும் மிசைல் வழிநடத்தும் அமைப்புகள், ராடார் போன்ற முக்கிய துறைகள் இயங்குகின்றன என்பது கூடுதல் தகவல். சீனா இந்த கனிம உலோகங்களை ஏற்றுமதி செய்ய மாட்டோம் என்று சொன்னாலோ, அல்லது அதிக ஏற்றுமதி வரியை விதித்தாலோ, அல்லது ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை இறுக்கினாலோ அங்குதான் அமெரிக்காவின் அடிபணிதல் நடக்கப் போகிறது. சீனா அவ்வாறு செய்தால் என்ன பாதிப்பு என்று பார்க்கின்ற போது, அமெரிக்கா, இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகள் சீனாவின் ஏற்றுமதிக்கு பெரிதும் சார்ந்துள்ளன. இதனால் விநியோக தடைகள் ஏற்பட்டால் இந்த நாடுகள் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் காணப்படுகிறது. சீனா ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் மற்றும் விலை கட்டுப்பாடுகளை விதித்து தனது மூலதன கட்டுப்பாட்டை தற்பொழுது உறுதிப்படுத்தியுள்ளது. 0.1% விதி என்ற பெயரில் சில அரிதான கனிமங்களின் ஏற்றுமதியை கட்டுப்படுத்தி உலக உற்பத்தி சங்கிலிகளை சீனா தற்பொழுது மறுசீரமைத்துள்ளது. இதுதான் சீனா அமெரிக்க வரி விதிப்புக்கு எதிராக வைத்த செக். இதை வைத்து சீனா தனது எதிரிகளை பேச்சுவார்த்தை மேசைக்கு வரவழைக்கிறது. முன்பு இல்லாதபடி இந்த முறை சீனாவின் கட்டுப்பாடுகள் மற்ற நாடுகளையும் பாதிக்கும் வகையில் அமைகின்றன என்பது விசேட அம்சம். அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு உயர்வுக்கும் சீனா பதிலடி கொடுக்க தயாராக உள்ளது. இது 3 மாதங்களுக்கு முன்னிருந்த வர்த்தக போரின் நிலையை விட முற்றிலும் மாறுபட்டது. மேலும் அமெரிக்கா சீனாவை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் திணறுகிறது என்கிறார்கள் ஆய்வாளர்கள். நீண்ட காலமாக அமெரிக்காவிலிருந்து பிரிவது இரு நாடுகளுக்கும் நஷ்டமே என கருதப்பட்டு வந்தது. ஆனால் இப்போது சீனா அந்த மனநிலையை மாற்றியுள்ளது. மேலும் அமெரிக்கா போலவே சீனாவும் தனது தேசிய பாதுகாப்பு சட்டங்களை மாற்றி தனது சொந்த என்டைட்டி லிஸ்டை உருவாக்கியுள்ளது. அமெரிக்காவில் ஆட்சி மாறியவுடன் அனைத்து நாடுகளும் சீனாவைப் போல முன்னெச்சரிக்கையுடன் இருந்திருக்க வேண்டும். ஏனெனில் சீனா தொடர்ந்தும் தயார் நிலையில் இருந்தது என்கிறார்கள் ஆய்வாளர்கள். அமெரிக்கா சீனாவுக்கு விதித்த 5 பிரதான முக்கிய தடைகள் என்று பார்க்கின்ற போது, முதலாவது மேம்பட்ட சிப் செமிகண்டக்டர் ஏற்றுமதி தடைகள். சீனாவுக்கு AI, குவாண்டம் கம்ப்யூட்டிங், அட்வான்ஸ் 7 நானோமீட்டர் 5 நானோமீட்டர் சிப்ஸ் வளங்களை அமெரிக்கா தடை செய்தது. NVIDIA A100, H100 போன்ற சிப் மாதிரிகளின் ஏற்றுமதியும் தடுக்கப்பட்டது. இரண்டாவது, சீன நிறுவனங்களை என்டைட்டி லிஸ்டில் அமெரிக்கா சேர்த்தது. Huawei, ZTE, SMIC, DJI போன்ற நிறுவனங்கள் அமெரிக்க தொழில்நுட்பம் பெற தடையுள்ள என்டைட்டி லிஸ்டில் சேர்க்கப்பட்டன. இதற்கு தேசிய பாதுகாப்பு பற்றிய கவலை காரணம் என சொல்லப்பட்டது. மூன்றாவது, சீனாவுடன் தொடர்புள்ள கப்பல்களுக்கு கூடுதல் கட்டணம் விதிக்கப்பட்டது. சீனாவில் தயாரிக்கப்பட்ட சீனர்களால் இயக்கப்படும் அல்லது சீன ஆதாரத்துடன் இருக்கும் கப்பல்களுக்கு போக்குவரத்து கட்டணம் மற்றும் வரி உயர்த்தப்பட்டது. நான்காவது, சீன மின்சார வாகனங்கள், சோலார் பேனல்ஸ் மற்றும் தயாரிப்புகளுக்கு உயர்ந்த இறக்குமதி வரி விதிக்கப்பட்டது. அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிசஸ் என்ற ஒரு காரணத்தை காட்டி அமெரிக்கா சீன EV, பேட்டரி, ஸ்டீல், சோலார் பேனல்ஸ் மீது மிகுந்த அளவு வரியை விதித்தது. ஐந்தாவது, அமெரிக்காவில் சீன முதலீடுகளை கட்டுப்படுத்தும் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. பாதுகாப்பு முக்கியத்துவம் உள்ள துறைகளில் AI, ரோபோட்டிக்ஸ், பயோடெக் சீன முதலீட்டை நிறுத்தும் வகையில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. சீன நிறுவனங்களின் அமெரிக்க நிறுவனங்களை வாங்குவதும் தடை செய்யப்பட்டது. அமெரிக்கா இவ்வாறு பிரதான தடைகளை விதித்தாலும் சீனா தளர்ந்து போகவில்லை. சீனா பதிலடியாக 5 முக்கிய தடைகளை அமெரிக்கா மீது விதித்தது. முதலாவது, அரிய தாதுக்கள். இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ் என்கின்ற தாதுக்களின் ஏற்றுமதி கட்டுப்பாட்டை இறுக்கியது. மின்சார வாகனங்கள், சிப் உற்பத்தி, பாதுகாப்புத்துறைக்கு அவசியமான இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் ஏற்றுமதியை சீனா கட்டுப்படுத்தியது. இரண்டாவது, அமெரிக்க கப்பல்களுக்கு வரி மற்றும் கட்டணங்கள். அமெரிக்காவில் சொந்தமாக இயக்கப்படுவது அல்லது உற்பத்தி செய்பவர்கள் வைத்துள்ள கப்பல்களுக்கு சீனா கூடுதல் போர்ட் சார்ஜஸ்களை விதித்தது. மூன்றாவது, அமெரிக்க சிப் உற்பத்தி நிறுவனங்களுக்கு வர்த்தக தடைகள். மைக்ரோன் போன்ற அமெரிக்க சிப் நிறுவனங்களின் சில தயாரிப்புகள்
பாதுகாப்பு காரணங்களால் சீனாவில் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது. 4வது, அமெரிக்க பாதுகாப்பு மற்றும் அரசியல் அமைப்புகளுக்கு தடைகள் தொடர்கின்றன. சில அமெரிக்க அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு நிறுவனங்கள் சீனாவில் பிஸ்னஸ் செய்ய முடியாதபடி பிளாக் லிஸ்ட் செய்யப்பட்டது. சிலர் சீனாவுக்கு பயணம் செய்யவும் தடை விதிக்கப்பட்டார்கள். 5வது, அமெரிக்க விவசாய மற்றும் விமானப் பொருட்களுக்கு அரசியல் கால வரிகளை பொறுத்த ஒரு சிறப்பு வரியை சீனா விதித்தது. அமெரிக்காவின் சோயாபீன், கோன் போன்ற விவசாய உற்பத்திகளுக்கு கூடுதல் வரி. போயிங் விமான உபகரணங்கள் வாங்குகின்ற செயல்முறையை வேண்டுமெனவே தாமதப்படுத்தியது. இந்த அனைத்து நிகழ்வுகளும் ஒரு முக்கிய செய்தியை நமக்கு சொல்கின்றன. உலகம் இப்போது இரு மகா சக்திகளுக்கு இடையே புதிய ஒரு மாதிரி போரின் ஆரம்ப கட்டத்தை பார்க்கிறது. சீனாவும் அமெரிக்காவும் தங்கள் நிலைப்பாட்டில் இன்று வரை உறுதியாக நிற்கின்றன. இது முக்கியமாக சிப்புகள், அரிய தாதுக்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் உலக வர்த்தக அமைப்பை பாதிக்கும் வகையில் மெல்ல மெல்ல வளர்ந்து வருகிறது. எனவேதான் சீனா விடாப்புடியாக நிற்பது போல் அமெரிக்காவும் தொடர்ச்சியாக வரி விதிப்பில் விடாப்புடியாக நிற்கிறது. எனவேதான் இந்த இரண்டு வல்லரசுகளும் நடத்துகின்ற இந்த வர்த்தக போர் ஏனைய நாடுகளை எவ்வாறு பாதிக்கப் போகின்றது என்பது இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளில்தான் தெரிய வரும். எனவே மீண்டும் ஒரு செய்தியும் அதனுடைய பின்னணியும் பற்றிய விடயத்தில் சந்திப்போம்.